பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் தென்னை மரங்களை தாக்கியுள்ள வெள்ளை ஈ தாக்குதலை கட்டுப்படுத்துவது குறித்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக அதிகாரிகள் நேரடி செயல் விளக்கம் அளித்தனர். பொள்ளாச்சி அருகே உள்ள திப்பம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வேளாண் விஞ்ஞானிகள், பயிர் பாதுகாப்பு, பூச்சியியல் துறை அதிகாரிகள் இணைந்து விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளித்தனர். அப்போது மஞ்சள் ஒட்டு பொறி கட்டுவது, விளக்கு பொறி வைப்பது, இறை விழுங்கி பூச்சிகளை பரவ விடுவது, தென்னை மரங்களின் மேல் பகுதியில் வேளாண் பரிந்துரைத்த மருந்துகளை தெளிப்பது போன்ற செயல் விளக்கங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது. எந்த காரணத்தை கொண்டும் பரிந்துரைக்கப்படாத மருந்துகளை வேர் மூலம் கட்ட வேண்டாம். வேர் மூலம் மருந்துகளை செலுத்துவதனால் அதோட எஞ்சிய நஞ்சு மேலே இருக்கிற இளநீ தண்ணீர்ல தங்கியிருக்கு. அதனால நம்ம அதை சாப்பிடும்போது அது ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். அதனால இதுவரைக்கும் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் தென்னை மரத்தில் கட்டுவதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கவில்லை. அதனால விவசாயிகள் எந்த காரணத்தை கொண்டும் வேர் மூலம் மருந்துகளை கட்ட வேண்டாம். முன்னாடி சொன்ன அதே இந்த ஒருங்கிணைந்த வழிமுறைகள், மஞ்சள் ஒட்டு பொறி கட்டுறது, விளக்கு பொறி வைக்கிறது, இறைவிலங்கி பூச்சியை ரிலீஸ் பண்றது, ஒட்டுணியை ரிலீஸ் பண்றது, வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கிறது, இதை ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று, இந்த வெள்ளையீ தாக்குதல் இருக்கும்போது அதோடைய எக்ஸ்கிரீட், அதாவது அது ஒரு கழிவு திரவத்தை சுரக்கும். அது தேன் மாதிரி இருக்கும், பிசின் போல. அது படியும் போது இந்த அடிமட்டைகள்ல பாத்தீங்கன்னா கரும் பூஞ்சானம் ஒண்ணு படரும். அதனால அடிமட்டைகள்ல கருப்பா மாறி இருக்கும். விவசாயிகள் அதை பத்தி அச்சம் கொள்ள தேவையில்லை. அதை ரிமூவ் பண்றதுக்கு இந்த மைதா மாவு 25 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அந்த அளவுல கலந்து நல்லா மட்டையில படுற அளவுக்கு நம்ம பீச்சி அடிச்சோம்னா அது போய் அந்த இலையில படைஞ்சிரும். அடுத்து வெயில் அடிக்கும் போது அது காஞ்சி அப்படியே உறிஞ்சு வர்றப்ப அந்த கரும் பூஞ்சானம் படலத்தையும் நம்ம அகற்றிட முடியும்.